வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜஸ்தானோட ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தானோட பாரம்பரிய உணவுகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராஜஸ்தானி தாபா, 2nd அவென்யூ, அண்ணா நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து எக்ஸாக்ட் KFCக்கு ஆப்போசிட்லயே இது இருக்கும். நீங்க இந்த பில்டிங்க பார்த்த உடனே அரம் அகாடமின்னு 2nd ஃப்ளோர்ல பெருசா போர்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேல 3rd ஃப்ளோர்ல தான் தாபா லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து என்னெல்லாம் ஃபுட்ஸ் கிடைக்குது, எவ்வளவு பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பாத்துடலாம் வாங்க. உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படி போறதுன்னு நான் வழி சொல்றேன். பில்டிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கும். அப்படியே உள்ள வந்துட்டு நம்ம 3rd ஃப்ளோர் பட்டன் அமைக்கலாம். 3rd ஃப்ளோர் வந்தாச்சு. உள்ள போய் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்தோடனே ஆம்பியன்ஸ்லாம் லைட் மைல்டா போட்டு பிளசண்டா இருக்கு. அங்கங்க பாத்தீங்கன்னா வந்து ஒட்டகம், யானை இதெல்லாம் போட்டு அங்க ராஜஸ்தானுக்குள்ளே போனா எப்படி இருக்கும், ராஜஸ்தானுக்கே போய் சாப்பிட்ட மாதிரி. நான் வந்து காதல் கோட்டையில நம்ம தலை போயிருப்பாரு பாத்தீங்களா, ராஜஸ்தான்ல ஒரு சாங்ல வரும், அப்பதான் நான் பாத்திருக்கேன் அந்த இடத்த. ராஜ்வாடி தாலி, ராஜஸ்தானி தாலி ரெண்டுமே ரெகுலரா இருக்குமா? ரெகுலரா இருக்கும். சாட்டர்டே சண்டே இது மட்டும் தான் இருக்கும், ராஜ்வாடி மட்டும் தான் இருக்கும். ராஜ்வாடி தாலி ஆர்டர் பண்ணேன். ராஜஸ்தானி தாலி நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே. லிமிட்டடா அன்லிமிட்டட்? இதுல வந்து 4 ஐட்டம் லிமிட்டடா இருக்கும். பட்டர் மில்க், ஸ்வீட் அண்ட் பாப்பட், கர்ட், இந்த 4 ஐட்டம் லிமிட்டடா இருக்கும். மீதி எல்லாம் அன்லிமிட்டட். இதுல பார்சலும் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆமா, பார்சல் இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 450. டாக்ஸோடனா எவ்வளவு வரும்? வித்அவுட் டாக்ஸ். டாக்ஸோட சேர்த்து 436 ஆகுது. அதுல வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, பட்டர் மில்க் இல்லைன்னா ஜல்ஜீரா. ஸ்வீட்ல வந்து டெய்லி மாறும். மால்புவா இருக்கலாம், குலாப் ஜாமுன் இருக்கலாம், இல்ல ரபடி இருக்கும். அது வேணா சேஞ்ச் ஆகினே இருக்கும். தவிர வந்து உங்களோட ட்ரெடிஷனல் ஸ்வீட் இந்த காம்போல வராம வேற ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாமா? பண்ணலாம். பட் தால் பாட்டி வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இருக்கும், அது வீக்லியில கிடைக்காது. மீதி எல்லாமே இருக்கு. இதுல வந்து என்ன ஸ்வீட் இன்னைக்கு கிடைக்கும்? இன்னைக்கு வந்து மால்புவா இருக்கு. அப்புறம் ரோட்டி வெரைட்டி வந்து 2 இருக்கு. ஃபுல்கா இருக்கு, இன்னொரு பேசர் ரோட்டி. எல்லா மாவை மிக்ஸ் பண்ணிட்டு பேசர் ரோட்டி பண்றோம், அது இருக்கு இன்னைக்கு. அது எல்லாமே இந்த காம்போல வந்து காம்போல. வேற என்ன சார் உங்களோட அந்த ராஜஸ்தானில அந்த ட்ரெடிஷனல்? அதான் தால் பாட்டி இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி கிரேவிஸ்ல வேணும்னா வெண்டைக்காய் இருக்கு, வெண்டி ஃப்ரை, அது ராஜஸ்தான் பேட்டர். பியாஜ் கி கடி இருக்கு, அதோட கம்பரோட்டியோட சேர்த்து சாப்பிடலாம். ஸ்டார்டர்ஸ்ல வந்து பன்னீர் டிக்கா இருக்கும், மசாலா பாப்பட் இருக்கு, அப்புறம் ஹரியாலி பன்னீர் டிக்கா இருக்கும். ஸ்டார்டர்ஸ்ல 3 ஐட்டம் தான் இருக்கும். நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலி வந்து ராஜ்வாடி தாலி நான் வாங்குறேன், அதுல வராதது எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு என்ன பிண்டி ஃப்ரை, பிண்டி ஃப்ரை வாங்கியிருக்கேன்ப்பா. ஃபைனலா நான் ஆர்டர் பண்ண ராஜ்வாடி தாலி வந்துருச்சுங்க. இது வந்து ஒரு பிரைஸ் வந்து 410 வருது. டாக்ஸோட சேர்த்து 436 எக்ஸாக்டா சொல்லணும்னா. ஜல்ஜீரா சர்பத் இல்லைன்னா மோர், இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணு நீங்க வாங்கிக்கலாம். மோர் இதெல்லாம் லிமிட்டட். மோர், தயிர், அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட், இது மொத்தம் லிமிட்டடா கொடுக்குறாங்க. மீதி எல்லாமே அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து ராஜஸ்தானி தாலி இருக்கு. அதிலோட டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மோர் வராது. இதுல ரொட்டியில வந்து ஒரே ஒரு ரொட்டி, இது மொத்தம் தான் வரும். இந்த ரொட்டி வராது, ஸ்பெஷல் ரொட்டி. அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கிச்சடி, இந்த 3 ஐட்டம்ஸ் மட்டும் ராஜஸ்தானி தாலியில வராது. அதோட பிரைஸ் வந்து 310, டாக்ஸோட சேர்த்து 336 கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட பேர் வந்து மகாராஜா லெஸ்ஸியா. இது 210க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. தாலியில வந்து வராம தனியா அதை செப்பரேட்டா வாங்கினா அதை வந்து நோட் பண்ணுங்க, அப்புறமா சண்டை போடாதீங்க தாலியில இதுவும் வரும்னு சொல்லிட்டு. மோரை வந்து அவங்க கச்சான்னு சொல்றாங்க. இது ரொட்டி, இது புல்கா, 3 சப்ஜி கொடுத்துருக்காங்க. இது காராமணி, ஆலு சப்ஜி, ராஜ்மா. இதுதான் அவங்க ட்ரெடிஷனல் டிஷ்ஷா, சாவல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தால், இது கடி, இது மால்புவா, கர்டு, சாலட் வச்சிருக்காங்க. இது வந்து கிச்சடி, ரைஸ், குக்கும்பரும் ஆனியனும் போட்டிருக்காங்க சாலட்க்கு. ஃபர்ஸ்ட் சாலட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சாலட் வந்து ராவா இருக்கு, சால்ட் அண்ட் பெப்பர் இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபுல்கா ட்ரை பண்ணலாம். இதுதான் வந்து ஒரு 3-4 ஃப்ளார் சேர்த்து ஒரு ஃபுல்கா மாதிரி பண்ணியிருக்காங்க. கோதுமை, அந்த பெசன் சொல்லுவாங்களா, கடலை மாவு, இதெல்லாம் செய்து இன்னைக்கு வந்து இந்த ஃபுல்கா கொடுத்துருக்காங்க. இன்னொரு நாள்ல வந்து கம்புல கூட கொடுப்பாங்களாம். இது வந்து நல்லா ஃபுல்கா அப்படின்னும் போது
இவ்வளோலாம் நல்லா இருக்குப்பா. லேயரை பாருங்க, அவங்க வித்தியாசமா பண்ணியிருக்காங்கன்றது இதை பார்க்கும் போதே தெரியுது. ஃபர்ஸ்ட் இந்த காராமணி வந்து தக்காளி எல்லாம் போட்டு நம்ம செய்யற மாதிரியே பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன வெங்காயம் எக்ஸ்ட்ராவா போடுவோம், இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தக்காளி தான் போட்டிருக்காங்க. இந்த சப்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஸ்டைல்லயே இருக்கு. இன்னும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனியனும் அந்த கடுகு போட்டு தாளிக்காம ஃபுல்லா வந்து அந்த தக்காளியோட ஃபிளேவர் இறங்கி லைட்டா புளிப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டதுனால காரத்தோட சூப்பரா இருக்கு. அடுத்ததை வந்து ஆலு சப்ஜி அப்படியே சுட சுட சர்வ் பண்றாங்க. கேட்கும் போது வேணும்ன்றது இதெல்லாம் வந்து அன்லிமிட்டட் தான், நீங்க எவ்வளவு வேணா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்ம ரெகுலரா அந்த ரைஸ் சாப்பிட்டு எனக்கு இந்த புல்காவை சாப்பிடும் போது கொஞ்சம் உள்ள போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால நம்ம லைட்டா மோர் சாப்பிடலாம். மோர்ல வந்து கீழே செட்டில் ஆயிருக்கும் சில விஷயம். மோர் திக்கா இருக்குப்பா. நான் இதை ஆரம்பத்திலேயே சாப்பிட வேண்டியது, ஆர்வத்துல ஓடிட்டேன் இதை சாப்பிடாம. அவ்வளோக்கா எனக்கு சால்ட்டோட ஃப்ளேவர் நல்லா புளிப்பா இருக்கு. மோர் கீரா இருக்குல்ல, நல்லா இடிச்சு போட்டிருக்காங்க, பவுடர்லாம் இல்லை, இடிச்சு போட்டிருந்தாங்க. நான் ஸ்பூன்ல கலக்கும் போது மேல தெரிஞ்சுது. ரொம்ப திக்கா நல்லா இருக்கு, சில்லுன்னு இருக்கு மோர். வெயிலுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த நம்ம வரிசையில ராஜ்மா தான் இருக்கு. ராஜ்மா எல்லாம் செம்மையா வந்திருக்குங்க. எடுக்கும் போதே அப்படியே உடையுது பாருங்க ராஜ்மா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி வந்து கீ ஃப்ளேவர் தூக்கலா இருக்கு ரொட்டியில. அதே மாதிரி அந்த ராஜ்மாவை வந்து அரைச்சி வேற போட்டிருக்காங்க அந்த திக்னஸ்க்காக, கிரேவியோட திக்னஸ். பன்னீர் பட்டர் மசாலாவோட ஒரு ஃப்ளேவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதே ஃப்ளேவர் இதுல தெரியுது. நான் அது மட்டும் இல்லையே, ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் வந்து இது வந்து அந்த டேஸ்ட் கொடுத்துருச்சு. இதுதான் வந்து ராஜஸ்தானோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷா சாவல் அப்படின்னு சொல்றாங்க. தயவுசெய்து ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்கப்பா. அது கோதுமையில பண்ண மாதிரி தெரியல, அதை நம்ம தனியா சாப்பிட்டு பார்க்கலாம். இது ஒரு பாருங்க அந்த ஐட்டம். ஒரு மாதிரி மாவு மாதிரியே இருக்கு. லைட்டா வந்து சோயா ஜங்க்ஸை வந்து அரைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு மாவோட. பட் வீக் ஃபிளேவர் எனக்கு வரவே இல்லை. நான் கூகுள்லாம் பண்ணி கொஞ்சம் படிச்சுட்டு வந்திருக்கேன். அதனால லாஸ்ட் டைம் மாதிரி எல்லாம் ஓரளவுக்கு அந்தந்த பேரை கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து தால் இருக்கு, அப்புறம் அந்த காடி இருக்கு. ஃபர்ஸ்ட் தால் மட்டும் ட்ரை பண்ணுவேன். ஆள் நல்லா இருக்கு. அதுல வந்து கீ ஊத்திருக்காங்க, மீதியில எல்லாம் கீ ஊத்துல, ரொட்டியில வந்து கீ ஊத்தி இருந்தாங்க. ரொட்டி செம்ம சாஃப்டா இருக்கு. ரொட்டியை பத்தி நான் ஆரம்பத்திலேயே பேசிருக்கணும். சாப்பிடுற அந்த சப்ஜியோட டேஸ்ட்ல நான் மயங்கிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். தாலுமே நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி எதுவுமே மைல்டா இல்ல, ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. பச்சை பயிறு சொல்லுவாங்களா, அந்த ஃபிளேவர் போட்டு அவங்க மோஸ்டா நார்த் இந்தியன்ஸ் நிறைய அதான் சாப்பிடுவாங்க. நம்ம மாதிரி தோரம் பருப்புல தால் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு வந்து ரொட்டிக்கு வந்து செம்மையா மேட்ச் ஆகும். இதுக்கு வந்து பப்பாடு கொடுத்துருக்காங்க. பப்பாடுமே லிமிட்டட் தான் சொல்லியிருந்தாரு அவரு. இதுக்கு வந்து இந்த காராமணி நல்லா இருக்கும். ஆரம்பத்திலேயே இது கூட சாப்பிட்டுக்கலாம் போல, நல்லா இருக்கு. ஏன் வந்து பவுல்ல கொடுக்க மாட்டாங்கன்னா, ஏசில வந்து ஜில்லுன்னு ஆறி போயிடுது. அதனால ஹாட் பாக்ஸ்ல சுட சுட எடுத்துட்டு வந்து கிச்சடியும் பாஸ்மதி ரைஸும் வைக்கிறாங்க. இந்த கேர்டோ இந்த சப்ஜி ஐட்டம்ஸ் தால் ஏதாச்சும் ஊற்றி சாப்பிட்றதுக்காண்டி அப்படி சர்வ் பண்றாங்க. இப்பதான் பக்கத்து டேபிள் எட்டி பார்த்தேன். இந்த காடி ட்ரை பண்ணலாம், நல்லா சாஃப்டா இருக்கு. சுட சுட கொடுக்குறாங்கப்பா, அப்ப சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இதுல நான் ஒரு வெஜிடபிள் போட்டிருக்காங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஊத்தும் போதே. உள்ளங்கி அது அவ்வளவு பூசணிக்காய் நினைச்சேன். இந்த காடியும் சூப்பரா இருக்குங்க. இந்த ரொட்டி கூட சாப்பிடும் போது சுட சுட ரொட்டி இருக்கா, அப்படியே செம்ம சாஃப்டா இருக்கு. இந்த மாதிரி ரொட்டினா 4-5 உள்ள போகும் போல. நான் ரைஸ் சாப்பிடறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு இருக்கணும். முள்ளங்கியை வந்து ஃபுல்லா குக் பண்ணாம ஆஃப் குக் பண்ணி போட்டிருக்காங்க. அது நல்லா தான் இருக்கு. அப்படியே முள்ளங்கியை கடிக்கும் போது அப்படியே கிரன்ச்சியா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபிளேவரா இருக்கு. இந்த மாதிரி நான் முள்ளங்கி சாப்பிட்டதில்லை. நம்ம ரைஸ் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து தாலோட சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. ஏன்னா ரொட்டிக்கு வந்து இது செட் ஆகாத மாதிரி இருந்தது. இது கூட அந்த காராமணியை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். கரெக்டா தான் யோசிச்சிருக்கேன், நல்லா இருக்கு. ரைஸ்க்கு வந்து தால் சூப்பரா இருக்கு.
சாப்பிட முடியலதான், வேற ஃபுல்லாயிடுச்சு. கீலாம் தாராளமா ஊற்றுறதுனால கொஞ்சம் சாப்பிட்டோடனே நல்லா ஃபுல்லாயிடுச்சுங்க. ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லா இருக்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இந்த மால்புவா ஸ்வீட்டை வந்து சாப்பிட்டுடலாம். இது கூட வந்து இந்த ஜீரா சுட சுட வச்சு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அது ஜீரா வந்து குலோப் ஜாமுன் கொடுத்துருவாங்களே, நல்லா திக்கா அப்படியே லைட்டா குலோப் ஜாமுன் ஃபிளேவர் வருது. மால்புவாவோட ஃபிளேவர் வரலையா அப்படின்னு நீங்க கேட்டுறாதீங்க, நல்லா இருக்கு. ஃபைனலா டெசர்ட்டுக்கு நான் வாங்கின மகாராஜா லஸ்ஸி, மேல பிஸ்தா இதெல்லாம் போட்டு குங்குமப்பூ எல்லாம் போட்டிருக்காங்க. செம்ம திக்கா இருக்கும் போல இந்த மகாராஜா லஸ்ஸி. எனக்கு லஸ்ஸி ரொம்ப பிடிக்கும். பிஸ்தாவை கடிச்சுக்கிட்டே அந்த லஸ்ஸி சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. செம்ம திக்குங்க, சான்ஸே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ராஜ்வாடி தாலியில எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. யூஸ்வலா வந்து ரொம்ப மைல்டா இல்லாம நம்ம சவுத் இந்தியன்ஸும் சாப்பிடுற மாதிரியே வந்து எனக்கு தெரிஞ்சு காரம் எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொட்டில வந்து தாராளமா 4-5 சாப்பிடலாங்க. அப்படியே ரொம்ப அப்படியே தின்னா பேப்பர் மாதிரி ஏகப்பட்ட கீ ஊற்றி கொடுத்துட்டாங்க. ஆனா கீ வந்து யூஸ்வலா ரொம்ப சாப்பிடுறேன், நானே நல்லா விரும்பி சாப்பிடுவேன். பட் வந்து பியூர் கீ சாப்பிட்டோன்னே ரொம்ப வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. கண்டிப்பா வந்து இந்த ப்ரைஸ்க்கு தாராளமா இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னலான ராஜஸ்தானி டிஷஸ் எல்லாமே இங்க இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மெயினா இந்த மகாராஜா லஸ்ஸியை வந்து மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. டெசர்ட்க்கு செம்ம ஒர்த்துடா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.